சர்வ வல்ல தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைத்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைத்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் எல்லாருடைய கையில் இருக்கிற இந்த ரேகைகள் எல்லா மனுஷருக்கும் ஒரே போல கிடையாது. எல்லா விரல்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்படி மாற்றங்கள் பல இருக்கின்றன. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய படைப்பு பாருங்க. இந்த ஆதார் கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் பொழுது மேட்ச் ஆகாது. அப்படிலாம் எவ்வளோ பார்த்துருக்கிறோம். நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை படைத்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன பாருங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியில், உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக, உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக அப்படின்னு ரொம்ப அழகா சாலமன் ஞானி எழுதுகிறார். ஏன் அப்படி சொல்லணும்? எல்லாவற்றிலையும் ரொம்ப கவனமாக பேசுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு முன்பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாத. தேவன் வானத்திலிருந்து பார்க்கிறார். அழகா சொல்றார் பாருங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் எந்த காரியத்தை பேசுறதுக்கு இடம் கொடுக்காத. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. இப்படி காரியங்களை ஆண்டவர் நடப்பிக்கிறார். நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய சமூகத்தில் எழுதப்பட்டு வருகின்றது. ஆகவே நாம் கவனமாக இருப்போம். நம்மை படைத்தவர் அத்தனை சிறப்பாய் படைத்திருக்கிறார். அவர் மீண்டும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். தேவனுக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை படைத்தவர் நீர் சிறப்பாய் படைத்திருக்கிறீர். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், சிறப்பாய், சரியாய், மற்றவர்களை வாழ்விக்கின்ற வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். வேதனை தரும் வார்த்தைகளை அகற்றி போடும். எங்களுடைய செயல்கள் எல்லாம் உம்மை பிரதிபலிக்கட்டும். நீரே மகிமைப்படும். இன்றைக்கும் எங்களை இம்மட்டும் ஆசீர்வதித்து நடத்தி வந்ததற்காக நன்றி. கர்த்தரே, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.